சனி பயிற்சினால் மாறாகடம் ஏற்படக்கூடிய ராசிகளைங்க சார். அந்த வரிசையில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுங்க. அந்த சனிப்பெயர்ச்சி சில ராசிகளில் 12 ராசிகளுக்கு ரொம்ப மோசமான காலகட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே அதனின் தாக்கம் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 ராசிக்காரங்க வந்து மாரகத்துக்கு நிகரான கண்டத்தை சந்திக்கவிருக்கிறார்கள். அந்த 3 ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தா கடகராசி, கன்னிராசி, மீனராசி. அப்போ மாறாகண்டம்னா என்ன, எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? மாரகம் அப்படின்னா என்னென்னா சுருக்கமாக சொல்லணும்னா டெத்து. அப்போ மாரக கண்டம் அப்படிங்கிறது மரணத்துக்கு நிகரான கண்டத்தை தரும் விஷயம். கடகராசி நேயர்களுக்கு இந்த மாறாகண்டத்தினால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? கடகராசிக்காரங்க என்ன அப்படின்னா, அப்பா இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகிட்டாருன்னா அஷ்டம சனி வந்து முடிய போகுது. ஆனால் கன்னிராசி நேயர்களுக்கு எந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்? இந்த கன்னிராசிக்காரங்க என்னென்ன பிரச்சனைலாம் சந்திப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 ராசிக்குள் இருக்கும் கேது. அப்போ ராசிக்குள் இருக்கும் கேது என்ன பண்ணுவார்? கேவலத்தை உண்டு பண்ணுவார், நல்விஷயத்தை கெடுப்பார், பிரிவினைகளை தருவார். அடுத்து உடல் நலம் குன்றும். இப்போ இறுதியாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாரகண்டம் ஏற்படுவது எப்படி இருக்கும்? இந்த ராசிக்குள்ளே இருக்கும் ராகு என்ன பண்ணுவார்? ராகுன்னா அறுவை சிகிச்சை. இப்போ சர்ஜரி பண்ணக்கூடிய காலகட்டம். வீட்டில் உள்ள நபர்களுக்கு சர்ஜரி பண்ண, அதுக்கு நிறைய செலவு, அதுக்கு கடன் வாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 3 ராசிகளுக்குமே பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோங்க. இப்போ இதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னா, இப்போ வந்து இந்த 3 ராசிக்காரங்களுமே பொதுவாகவே சனி பகவான் வழிபாடு தேவை, அடுத்து ராகு கேதுக்கள் வழிபாடு தேவை, குரு அருள் தேவை. அப்போ மெயின் வழிபாடு அப்படின்னு நான் சொல்கிறத விட, ஒரு மனிதன் வந்து இப்போது எப்போ வந்து நம்ம செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும்னா உடனே கிடைக்காது. பக்தி பிளஸ் நேரலவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் பொள்ளாச்சியிலிருந்து ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் ஐயா அவர்கள். வணக்கம் சார். பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சனி பயிற்சினால் மாறாகடம் ஏற்படக்கூடிய ராசிகளைங்க சார். அந்த வரிசையில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுங்க சார். ஓகே. இப்போ சனி பெயர்ச்சி எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெயர்ச்சி வந்து சனி பெயர்ச்சி. அது வந்து மார்ச் 29, 2024 அன்னைக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். அப்போ இந்த சனி பெயர்ச்சி, அந்த சனி பெயர்ச்சி சில ராசிகளில் 12 ராசிகளுக்கு ரொம்ப மோசமான காலகட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த சனி பெயர்ச்சிக்கு முன்னாடியே அதனின் தாக்கம் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 ராசிக்காரங்க வந்து மாரகத்துக்கு நிகரான கண்டத்தை சந்திக்கவிருக்கிறார்கள். அந்த 3 ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தா கடகராசி, கன்னிராசி, மீனராசி. இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்போதுமே பார்த்தா ஒரு வருட கிரகங்கள், ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு வருடம் அதற்கு மேற்பட்ட காலத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களை நம்ம வருட கிரகங்கள்னு சொல்கிறோம், ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம். அப்போ அதில் பார்த்தா குரு பகவான் வருடத்துக்கு ஒரு தடவை பெயர்ச்சி ஆவார். அப்போது குரு பெயர்ச்சி வந்து எப்போதும் 1 மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பலனை காட்டும். அடுத்து சனி பெயர்ச்சி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் பெயர்ச்சி ஆவார். அப்போ அவருடைய பெயர்ச்சிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பலனை காட்ட ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயர்ச்சி ஆவாங்க. அவங்களுடைய பெயர்ச்சி பார்த்தா 2 மந்த்ஸ் முன்னாடியே அந்த பலனை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த சனி பகவானின் பெயர்ச்சி, அதாவது இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த ஜனவரி, டிசம்பர் மாதத்திலே தன்னுடைய தாக்கத்தை காட்டும். அப்போ டிசம்பர் 2023, ஜனவரி 2024 அவங்களுடைய தாக்கத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தா இந்த டிசம்பருக்குள்ளே இன்னும் நவம்பர், டிசம்பர் இருக்குது. அப்போ இந்த நவம்பர், டிசம்பர் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மாதிரியான தாக்கங்கள் தான் மிகவும் மோசமான காலகட்டமாக கடகராசிக்காரங்களுக்கும், கன்னிராசிக்காரங்களுக்கும், மீனராசிக்காரங்களுக்கும் இருக்க போகுது. இப்போ மாராகண்டம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்போ மாராகண்டம்னா என்ன, எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறக்கான ஒரு விளக்கம் சொல்லிடுங்க. ஓகே. இப்போ மாரக கண்டம் அப்படின்னா, இப்போ ஜாதகத்தில் வந்து அஷ்டமஸ்தானம், பாதகஸ்தானம், விரயஸ்தானம், மாரகஸ்தானம் அப்படின்லாம் சில ஸ்தானங்கள் இருக்குது. அப்போ மாரகம் அப்படின்னா என்னென்னா சுருக்கமாக சொல்லணும்னா டெத்து. அப்போ மாரக கண்டம் அப்படிங்கிறது மரணத்துக்கு நிகரான கண்டத்தை தரும் விஷயம். அதுதான் வந்து மாரக கண்டம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு
மரணம் என்னவோ அதற்கு நிகரான துன்பத்தை இந்த கிரகப் பெயர்ச்சிகள் வந்து வழங்கவிருக்கிறது. அதைத்தான் நான் சுருக்கமா மாரக கண்டம் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன? ரொம்ப மோசமான காலகட்டமா இருக்கு அப்படிங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல கடக ராசி நேயர்களுக்கு இந்த மாரக கண்டத்தினால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற பத்தி பேசிடலாங்கய்யா. ஓகே. இப்ப கடகராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னா, அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் இந்த கடகராசிக்காரங்க என்ன அப்படின்னா, அப்பா இந்த மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி ஆயிட்டாருன்னா, அஷ்டம சனி வந்து முடிய போகுது. அப்ப அஷ்டம சனி முடிஞ்சது, அடுத்து பாக்கிய சனி வருது. அப்ப இனிதான் நிம்மதி பெருமூச்சு விடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, அந்த சனி பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் இன்னும் அஷ்டமத்து சனி தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் குரு நல்லா இருக்கு. அப்ப குரு வந்து லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல தானே இருக்கிறாரு. அப்ப லாபஸ்தானத்துல குரு இருக்கிறாரு. அதனால நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடகராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்துல குரு போய் உட்கார்ந்து இருக்கிறார் இப்போ. அப்போ குரு பாதகஸ்தானத்துல இருக்கிறாரு, சனி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த 2 கிரகமுமே உங்களுக்கு சப்போர்ட் இல்ல. அப்போ அந்த 2 கிரகம் சப்போர்ட் எப்போ வரைக்கும் இல்ல? குரு பெயர்ச்சி ஆக வரைக்கும், சனி பெயர்ச்சி ஆக வரைக்கும் இல்ல. அப்போ இந்த சனி பெயர்ச்சி ஆகிற வரைக்கும், அந்த மார்ச் 29, 2024 வரைக்கும் நீங்க வந்து மாரகத்துக்கு நிகரான கண்டத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி குரு பகவான் அடுத்து மே மாசம் பெயர்ச்சி ஆயிருவாரு. அப்ப அந்த பாதக வேலையும் குரு பகவான் செய்வாரு. இந்த அஷ்டம வேலையும் சனி பகவான் செய்வாரு. அப்ப 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் தானே 8. அப்ப அந்த இடத்துல சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்காருல்ல. அப்ப அதற்கு நிகரான கண்டத்தை தருவார். அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஆக வரைக்கும் டைம் ரொம்ப சரியில்ல. அப்ப அது வரைக்கும் உங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப என்ன? இது சார்ந்த விஷயத்துல அப்ப என்னென்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை கடகராசிக்காரங்களுக்கு வரும் அப்படின்னா, வண்டியில பார்த்து போகணும், வரணும். ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒரு இடத்துக்கு போறோம்னா, தன்னுடைய பொருட்கள்லாம் கவனமா எடுத்துட்டு போகணும். ஏன்னா பொருட்கள் களவு போக வாய்ப்பு. அடுத்து தேவையில்லாத ஒரு விஷயத்துல இறங்கி, அதனால அவப்பெயர் ஏற்பட்டு கேஸு, வம்பு, வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி போய் அவப்பெயர் ஏற்படும் காலகட்டமா இருக்கு. பொய் சொல்லி மாட்டிக்குவாங்க. வேலையில வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி மாட்டிக்குவாங்க. இந்த பீரியட்ல வந்து கவர்மெண்ட் சர்வீஸே இருந்தாலும் பேர் வந்து அவப்பெயர் வாங்குறது, சார்ஜ் ஷீட்டு, சஸ்பென்ஷன், டிஸ்மிஸல் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ரிப்பேர் ஆகக்கூடிய வாய்ப்பா இருக்கு. அதே மாதிரி எதிர்ப்பாலினத்தருடன் ரொம்ப கவனமாக பழக வேண்டும். ஏன்னா அவப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அதனால. அப்புறம் யாரையும் எளிதில் இந்த காலத்துல நம்பாதீங்க. ஏன்னா நம்பிக்கை துரோகம் ஏற்படும் காலகட்டமா இருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லப் போறதுன்னா, எல்லா விஷயத்துலயும் இவங்க கவனம் பார்த்து பார்த்து அடி எடுத்து வைக்கணும். அதுவும் சனி பெயர்ச்சி ஆகும் வரை மிக மோசமான காலகட்டமா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. இப்ப கன்னி ராசி நேயர்களுக்கு எந்த மாரியெல்லாம் பிரச்சனை வரும்? என்னெல்லாம் விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற பத்தி சொல்லிருங்க. ஓகே. இப்ப வந்து மாரகத்துக்கு நிகரான கண்டம் வந்து 3 ராசிக்காரங்களுக்கு சரியில்லன்னு சொல்லிட்டோம். அதுல யாருக்கு ரொம்ப சரியில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல கன்னி ராசிக்காரங்களுக்கு தான். அப்போ டேஞ்சரான ஜோன்ல யார் இருக்கிறாங்கன்னா, இந்த கன்னி ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப அதற்கு காரணம் என்னன்னா, என்னதான் கன்னி ராசி இப்ப குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா அந்த குரு பார்வை இப்ப பலமா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த குரு பார்வை இப்பொழுது பலம் இல்ல. ஏன்னா ராசிக்குள் இருக்கும் கேது. அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு பாதகஸ்தானம் எதுன்னா 7ஆம் இடம். அப்ப அந்த 7ஆம் இடமான பாதகஸ்தானத்துல யார் இருக்கிறாங்க? ராகு பகவான் இருக்கிறார். அப்ப ராசிக்குள் கேது, அடுத்து 7ஆம் இடத்தில் ராகு, பாதகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். இப்ப இந்த சனி பெயர்ச்சி ஆக போறார். அப்ப அந்த சனி பெயர்ச்சி ஆனா எந்த இடத்துக்கு போவாரு? 7ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 7ஆம் இடத்துக்கு போனா கண்டகச்சனி கன்னிராசிக்காரங்களுக்கு ஆரம்பம். அந்த இடம் பாதகஸ்தானமும் கூட. அப்ப பாதகஸ்தானத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறாரு. அந்த ராகு கிட்ட பாதகஸ்தானத்துக்கு சனி பகவான் போறாரு. அது கண்டகச்சனியாவும் மாறுது. ராசிக்குள்ளும் கேது இருக்கு. அப்போ இவ்வளோ விஷயம் நெகட்டிவா இருக்கும்போது குரு பார்க்குறார். அப்ப அந்த குரு பார்வை, குரு வந்து சுப பார்வையால பார்க்குறார்ல. அப்ப அவங்களுக்கு ப்ளஸ் தானே அப்படின்னு சொல்லப்போனா, என்னன்னா ஆபத்து காலத்துல காப்பாத்துறதுக்கு தக்க நேரத்துல இறைவன் ஒரு நபரை தூது அனுப்புவார். அதுதான் இந்த குரு பார்வை. அப்போ பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. அந்த விளிம்புக்கு போயிருவீங்க. கடைசி நிமிஷத்துல காப்பாத்துறதுக்கு ஏதோ மூலியமா இறைவன் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துவாரு. இப்ப வந்து கிணத்துக்குள்ள ஒருத்தர தள்ளி விட்டுறோம். அவன் வந்து தத்தளிச்சுட்டு இருக்கிறான். அந்த கடைசி நிமிஷத்துல ஒரு கயிற போட்டு நீ ஏறி வா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி வந்து குரு பகவான் கடைசி நேரத்துல காப்பாத்துறார். ஆனா
இந்த கண்டத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்போ இந்த ராகு கேதுக்கள் இருக்கிற இடமும், இந்த சனி பகவான் போற இடமும் எப்படின்னு பார்த்தா, இந்த கன்னிராசிக்காரங்க என்னென்ன பிரச்சனைலாம் சந்திப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்பர் 1 ராசிக்குள் இருக்கும் கேது. அப்ப ராசிக்குள் இருக்கும் கேது என்ன பண்ணுவாரு? கேவலத்தை உண்டு பண்ணுவார். நல்விஷயத்தை கெடுப்பார். பிரிவினைகளை தருவார். அடுத்து உடல் நலம் குன்றும். ஹெல்த் போயிடும். அடுத்து இம்யூனிட்டி போயிடும். அடுத்து வீடு இருப்பிடம் போயிரும். சொந்த வீட்டிலேருந்து வெளில போகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். வாடகை வீடு இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போவீங்க. ஆனால் அந்த வீடு சரியாக இருக்குமான்னா கரெக்டாக பார்த்து போகணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீடு மாறினா மறுபடியும் வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு வீட்டுக்கு போவீங்க. அந்த இடத்துல தோஷம் உள்ள இடத்துக்கு இவங்க இடப்பெயர்ச்சி ஆவாங்கன்னு சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறத இடப்பெயர்ச்சி. அந்த இடத்துல இப்போ ராகு பகவான் இருக்கிறார். சனி பகவான் அந்த இடத்துக்கு போகிற இடத்துல இவங்க ஒரு இடத்த காலடி எடுத்து வச்சாங்கன்னா அந்த இடம் தோஷம் உள்ள இடமா இருக்கும். அப்போ அது மட்டும் இவங்க ரொம்ப பார்த்து இந்த சனி பெயர்ச்சி ஆகும் காலகட்டம் வரை நீங்கள் இடப்பெயர்ச்சிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதுனாலும் சரி, வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுனாலும் சரி, வேலை மாற்றம்னாலும் சரி கவனமாக பார்த்து வைக்கணும். ஏன்னா இப்போ இவங்க அடியெடுத்து வைக்கிற இடம் வந்து மிக மோசமான கர்மா ஓவர்லோட் ஆன இடத்துக்கு இவங்க போக போகிறாங்க. அது மிக மிக கவனம் தேவை. அந்த இடம் வந்து பின்னாடி என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம தேவையில்லாத இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டோமே, அதனால் நம்ம அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்து கணவன் மனைவிக்குள் பிரிவினை, நண்பர்களுக்குள் பிரிவினை, வீட்டில் பிரிவினை. ஒரே வந்து என்னன்னா பாசிட்டிவிட்டியே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்து இவங்க வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற எண்ணம் தோணும். அடுத்து வந்து ஒரே விரக்தியிலேயே இருப்பாங்க. நைட்டு நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. நிறைய வந்து கூடா பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவாங்க. இந்த போதை, மது, மாது, சூதுக்களுக்கு அடிமையாகிறது. அந்த விஷயத்துக்கான கர்ம பலன் எப்போ கிடைக்கும்னா இப்போ கிடைக்கும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி ஆகிறதுக்குள்ளேயே இவங்க செஞ்ச தீவினைகளுக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலம். அப்போ அதனால் இந்த காலகட்டத்தில் வண்டியில் மிக கவனமாக போகணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறீங்கன்னா பார்த்து வைக்கணும். அப்போ வீடு மாறுறதுனாலும் சரி, வேலை மாற்றம்னாலும் சரி, எல்லாத்தையும் ரொம்ப பார்த்து எடுத்து வைக்கணும். இறை வழிபாடு அதிகம் பண்ணுங்க. யாரும் வந்து கர்மாவை ஓவர்லோட் பண்ணிக்கக்கூடிய செயல்கள் பண்ணாதீங்க. மது, மாது, சூது இதனால் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. கொடிய நோய் இவர்களை தாக்கும். அதனால் நிறைய ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயம் நிறைய நெகட்டிவிட்டிஸ் ரொம்ப ஏற்படக்கூடிய காலகட்டம் சனி பெயர்ச்சி ஆகும் வரை ரொம்ப ஆபத்தான காலகட்டமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இறுதியாக மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாரக கண்டம் ஏற்படுவது எப்படி இருக்கும்? என்னென்ன பிரச்சனைகள் அவங்க அனுபவிப்பாங்கயா? ஓகே. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மீனத்துக்கு 7.5 சனி இப்போ ஜென்மத்துக்கு வர்றார் அப்படிங்கிறது. அப்போ 7.5 சனி ஏற்கனவே தொடங்கி நிறைய நிம்மதி பெருமூச்சு விடாமல் நிறைய சிக்கலில் தவிச்சிட்டு இருக்கிறாங்க மீனராசிக்காரங்க. அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு மைனஸ் நம்பர் 1 ராசிக்குள் இருக்கும் ராகு, மைனஸ் நம்பர் 2 ராசிக்குள் வரும் சனி, மைனஸ் நம்பர் 3 ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் கேது. அப்போது 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம் மீனராசிக்காரங்க. அப்போ பாதகஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். ராசிக்குள் ராகு சஞ்சரிக்கிறார். ராசிக்குள் சனி பகவான் வரவு இருக்கிறார். அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது? மீனராசியை போட்டு ஒரு உழுக்க போகுது. அப்போ இந்த காலகட்டம் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கணவன் மனைவி, அடுத்து உடன் இருப்பவர்கள், வேலையில் கூட வேலை செய்கிறவங்க, வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கூடையும் பேச்சில் மிக மிக கவனம் தேவை. அவங்களோட கருத்து வேறுபாடு வந்து பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து பணத்தை மிக மிக கவனமாக கையாள வேண்டும். பெரும் ஹை மானிட்டரி லாஸ் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், ஏதாவது பெரும் முதலீடு போடுறதா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள் இருக்கும் ராகு இந்த சனி பகவான் சேர்க்கை வந்து ஃபுல் வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். நீங்கள் மிக பெரும் உயரத்துலேருந்து இப்போ 0க்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனி பெயர்ச்சி ஆகும் வரை மிக மிக கவனம் தேவை. அப்போது இந்த ராசிக்குள்ளே இருக்கும் ராகு என்ன பண்ணுவார்? ராகுன்னா அறுவை சிகிச்சை. அப்போது இப்போ சர்ஜரி பண்ணக்கூடிய காலகட்டம். வீட்டில் உள்ள நபர்களுக்கு சர்ஜரி பண்ண, அதுக்கு நிறைய செலவு, அதுக்கு கடன் வாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பெரிய வட்டிக்கு அதிகம் கடன் வாங்காதீங்க. அடுத்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கோங்க.
உறவினர்களுக்குள் பார்த்து கவனமா பேசணும். யார் நம்மள எது பேசினாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. பண விஷயத்த ரொம்ப கவனமா கையாளணும். அடுத்து பெரும் முதலீடுகள இந்த காலகட்டத்தில தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்ப இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த 7:30 சனி ஜென்மத்துக்கு வர்றது ரொம்ப ஆபத்தான காலகட்டமா இருக்கு. இருப்பினும் மிக மிக கவனம் தேவை. இப்ப இந்த 3 ராசிகளுக்குமே பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோங்க. இப்ப இதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னா, என்ன மாரி கோயில் வழிபாடோ, இல்ல பரிகாரங்களோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, அத பத்தி சொல்லுங்கய்யா. ஓகே. இப்ப வந்து இந்த 3 ராசிக்காரங்களுமே பொதுவாவே சனி பகவான் வழிபாடு தேவை. அடுத்து ராகு கேதுக்கள் வழிபாடு தேவை. குரு அருள் தேவை. அப்போ மெயின் வழிபாடு அப்படின்னு நான் சொல்றத விட, ஒரு மனிதன் வந்து இப்போ எப்ப வந்து நம்ம செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும்னா, உடனே கிடைக்காது. கிரகப்பெயர்ச்சிகள் மோசமான இடத்துக்கு வரும்போது நமக்கு வந்து தண்டனை கிடைச்சிரும். அப்போ எப்போதும் தன் தவறை உணராதவனுக்கு எந்த பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது. அப்போ நாம் ஏதாவது தவறு செஞ்சிருந்தோம் அப்படின்னா, அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டல் அப்படிங்கிறது தான் முதல் பரிகாரம் 1. அப்போ ஏன்னா இப்ப கர்மா வந்து தன்னுடைய ரிசல்ட்ட குடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அப்ப மன்னிப்பு கேட்டல் 1. அடுத்து 2வது இறை வழிபாடுல பார்த்தா, சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள் தீபம் போட்டு கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. அடுத்து 3வது கருங்குவளை மலர். அதாவது சங்குப்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீலோத்பலம். அப்ப அந்த மலரை பறிச்சு மாலையாக கோர்த்து சனி பகவானுக்கு போடுறது ரொம்ப சிறப்பு. அடுத்து மந்தாரை மலரை சனி பகவானுக்கு போடுறது சிறப்பு. மந்தாரை மலர் வந்து ராகு பகவானுக்குரிய மலர். அதை சனி பகவானுக்கு சனிக்கிழமை சாத்துவது ரொம்ப சிறப்பு. அடுத்து அல்லி மலர் வந்து கேது பகவானுக்குரியது. அதையும் சனி பகவானுக்கு சாத்துறது ரொம்ப சிறப்பு. அடுத்து இந்த குரு அருளும் கிடைக்க எப்போதும் கோயில்ல போனீங்கன்னா நவக்கிரகம் இருக்கும். அந்த நவக்கிரகத்தை சனி பகவான் எப்படி கும்பிடணும்னா, சனி பகவானை சாய்வாய் நின்று கும்பிடு. அப்போ நம்ம சனி பகவானை பவ்யமா வடமேற்கு மூலையில நின்னு குரு பகவானையும் சனி பகவானையும் ஒரு சேர நின்று பார்த்து கும்பிடணுமா. அப்போ குரு அருளும் நமக்கு கிடைச்சிடும், சனி அருளும் கிடைச்சிடும். இது பண்ணலாம். அடுத்து தாந்திரீக வழிபாடுல பார்த்தா, தாந்திரீக பரிகாரம்னா ஓடுற ஆத்தண்ணியில 9 இரும்பு வளையங்களை எடுத்து தண்ணியில தெற்கு புறமா நின்று தெற்கு பார்த்து இந்த இரும்பு வளையங்களை ஓடுற தண்ணியில விடணும். இதுவும் ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கு. சனி பகவான் நம்பர் வந்து 8. அதனால 8 இரும்பு வளையங்கள் சொல்லலாம். இருப்பினும் நான் 9 சொல்றேன். ஏன்னா நவக்கிரகங்கள் 9. நவக்கிரகங்களின் தாக்கம் இதில் குறையும். அப்போ 8 இரும்பு வளையத்தை ஓடுற தண்ணியில தெற்கு பார்த்து நின்றுட்டு நம்ம இதை விட்டோம் அப்படின்னா, இன்னும் வந்து இந்த சனி பகவான் ராகு கேதுக்களின் தாக்கம் மிகவும் குறையும். அடுத்து கடைசி இறுதியாக கால சம்ஹார பைரவர் வழிபாடு. ராகு காலத்துல கால சம்ஹார பைரவருக்கு மிளகு தீபம், அதாவது நல்லெண்ணெய் தீபம் 2 ஏத்தி 2த்துலயும் 2 வெள்ளை மிளகு ஏத்திட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. அதிகம் கால சம்ஹார பைரவரை வழிபடுவது இந்த 3 ராசிக்காரங்களுக்கு மாரக கண்டத்திலிருந்து தப்பிச்சு ஒரு நல்ல வழியை வந்து இறைவன் காட்டுவாரு. கர்மாவை பலப்படுத்தும் செயல்கள் செய்யாதீங்க. இறைவனின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நடந்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா சனி பகவான் ஜட்ஜு. அவர் வந்து என்னன்னா, நல்லது பண்ணீங்கன்னா நல்லது செய்வார். நல்லவனுக்கு நல்லவன் தான் சனி பகவான். அதனால நேர்மையா உண்மையா ஏமாத்தாம மனிதநேயத்துடன் நாம் நடந்து கொண்டோம்னா எந்த பிரச்சனையும் இந்த சனி பகவான் ஆகட்டும் நவக்கிரகங்கள் எதுவுமே நமக்கு கெடுதல் செய்யாது. நம்ம இப்ப சனி பெயர்ச்சி பற்றியும், சனி பெயர்ச்சியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படியெல்லாம் இருக்குங்கிறத விலாவாரியா பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருக்குங்க. ரொம்ப நன்றி. நன்றி.